வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மே 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமினேஷன் ரத்து செய்யப்படுது அப்படின்னு தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்காங்க. வினாத்தாள் கசிவு காரணமாக நடந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் செய்யப்படுது. மறுதேர்வுக்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். யாரெல்லாம் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க தேர்வு எழுத எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு அசால்ட்டாக சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் நம்பி எக்ஸாம் எழுதுகிறாங்க. வினாத்தாள் எப்படி கசிந்தது? தேசிய தேர்வு முகமை முறையான விளக்கம் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய தேர்வு முகமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இனி எப்போதும் இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் டிமாண்டை முன்வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை நேரடியாக சந்திச்சிருக்காரு. அதிமுகவில் 2 பேட்சாக தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு பேட்ச் இபிஎஸ்ஸை சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்க. இன்னொரு பேட்ச் எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்களே. இந்த நிலைமையில் இபிஎஸ் சபாநாயகரை சந்தித்து என்னையே தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். காலையில் சிவி சண்முகம் டிவிகேவுக்கு நாங்கள் சப்போர்ட்டு, யாரோடையும் நாங்கள் கூட்டணி கிடையாது, டிவிகேவோட தான் கூட்டணி அப்படின்னு சண்முகம் அறிவித்தார். இன்னைக்கு விஜய் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியை நேரடியாக சந்திக்க உள்ள மாதிரி செய்திகள் பரவிக்கு இருக்கு. சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி இப்போ நாடு முழுவதும் திமுகவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க பொதுமக்கள். சட்டப்பேரவையில் இன்னொரு விஷயம் பேசியிருந்தார் உதயநிதி. திமுக தலைமையில் தேர்தலை சந்தித்து வென்ற தோழமை கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசுக்கு வாழ்த்து அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். குத்தி காட்டுற மாதிரி, எங்களுடைய சப்போர்ட்டில் தான் ஆட்சியை பிடிச்சிருக்க பார்த்துக்கோ அப்படின்னு விஜய்க்கு மறைமுகமாக சுட்டி காட்டுற மாதிரி உதயநிதி பேசியிருந்தார். இந்த சூழலில் அதிமுக எம்எல்ஏக்கள் 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண இருப்பதாக சிவி சண்முகம் அறிவித்தார்ல. இந்த சூழலில் தான் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியை விஜய் சந்திக்க இருப்பதாக செய்திகள் பரவிக்கு இருக்கு. சிவி சண்முகத்துடைய ஆஃபீஸுக்கு புது சோஃபா வந்து இறங்கியிருக்கு. அப்போது மீட்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீட்டிங்கை இப்போது தமிழகமே பரபரப்பாக எதிர்பார்த்து காத்திருக்கு. திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி டிவிகேவுடைய குரல் வலையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எங்களுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கு இருக்காங்க, குத்தி காட்டிக்கு இருக்காங்க. இந்த சூழலில் அதிமுகவுடைய மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண இருக்காங்க. இது திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு ஒரு பேரிடியாக அமைஞ்சிருக்கு. ஃபியூச்சர் டிவிகே காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணி அமைய போதோ? சில பேர் சோசியல் மீடியாவில் ஒருவேளை ஏடிஎம்கே காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அமைந்தா டிஎம்கே பிஜேபி கூட்டணி கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு உளறிக்கு இருக்காங்க. டிஎம்கேவோடு பிஜேபி இனி எந்த காலத்துக்கும் கூட்டணி வைக்காது. கடந்த காலத்தில் வச்சாங்களே, இப்போயும் பாசிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இனி அதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க இன்னைக்கு கூட உதயநிதி சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. அதனால் பிஜேபி இனி எந்த காலத்துக்கும் டிஎம்கேவோட கூட்டணி வைக்கக்கூடாது, அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது. அண்ணாமலை தலைமையில் புதிய பாதையில் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய விருப்பம். பாஜக தொண்டர்களுடைய அந்த விருப்பத்தை மீறி பாஜக மேலிட முடிவெடுத்தா இப்போ பாஜக பலத்தை அடி வாங்கியிருக்காங்கல்ல தேர்தல் முடிவில், அதே தேர்தல் முடிவு தான் ஃபியூச்சர்லையும் நடக்கும். அதனால் பாஜக மேலிடம் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு 100% இல்லை 200% நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம், 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அண்ணாமலை பிறந்தநாள் அன்னைக்கு வந்துச்சு. கோவை பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை தோல்வி அடைஞ்சாரு. எதனால தோல்வி அடைஞ்சாரு? டிஎம்கே ஏடிஎம்கே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அண்ணாமலையை வீழ்த்தினாங்க. ஒன்று நீ வரணும் இல்லை நான் வரணும், அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்னு வீழ்த்தினாங்க. தேர்தல் முடிவு வந்தது அண்ணாமலை பிறந்தநாள் அன்னைக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்தநாள். இபிஎஸ் உடைய பிறந்த நாளான இன்னைக்கு அதிமுகவுடைய நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய ஆதரவோட முதல்வராக பார்த்தாரு, நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் கர்மாவோ அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.